கங்கை கொண்டோம், கடாரம் வென்றோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமா? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. பலாயிரக்கணக்கில் குடிவீங்கள, நீங்க எல்லாரும் போயிருக்கல, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு தன்மை நீங்க திரும்பி இந்த பலாயிரம் மீட்டும் மீட்டும் ஐடியா. பூனையும் எலியும் நாயும் நரியும் குறுக்க கூடாது. எவன் வந்தாலும் ஒரே ஆட்டிதான், குறுக்க வராத போயிடு. என் இலக்குக்கு இணைய எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எனக்கு எதிரிதான். பார்த்திபன் அவர்கள் இதுல ஒரு எழுத்து, இதுல ஒரு எழுத்து, இதுல ஒரு எழுத்து, எத்தனை இதுல ஒரு எழுத்து, போட்டாச்சு போட்டாச்சு, எத்தனை போட்டாச்சு. இது மாதிரி ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு ரெட்டு உதயசூரியனுக்கு எத்தனை போட்டாச்சு போட்டாச்சு. அப்போ ஒரு முறை, ஒரே ஒரு முறை விவசாயி ஓடு ஓடு. இப்போ இல்லாட்டி எப்போ, இது விளம்பரம். எப்படி எழுதில IPPO. இப்போ இப்போ சீமான் ஆட்சிக்கு வந்தா ஒரே அப்போ. பரதேசி கொண்ட பரதேசி பைய மகனே, ஒன்னு ஆங்கிலத்தில் எழுதினால் ஆங்கிலத்தில் எழுத அந்த மொழியை பெருமைப்படுத்து, தமிழில் எழுதினால் என் தாய்மொழி தமிழிலே எழுது. என் தாய்மொழியை வாழவை இல்ல தூக்கி போட்டு உரை மிதி சங்க அறுத்துப்படுவேன். சும்மா பேசிக்கிட்டே போயிட்டு நினைச்சிருக்கேன். நீ என்ன அப்படிதான் நினைச்சா? எல்லாமே அப்படிதான் நினைச்சிருக்கான். சும்மா மிரட்டினாங்க, கைதுல காட்டினாங்க, அப்படியே ஜெயில போட்டுருவாங்க. டேய், ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான்டா, ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். இப்ப நான் வந்து இருங்க இப்ப நான் வந்து எந்த தவறும் செய்யலைங்க. பாதி பேர் என் சொந்தக்காரன் போலீஸ், என் சொந்தக்காரன் பூரா வக்கீல். வேலை யாரு கொடுப்பா? ஏதாவது குற்றச்செயல நாங்கள் ஈடுபட வேண்டியது இருக்குங்க. அந்த குற்றச்செயல் கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது இல்ல. மக்களின் நலனுக்காக, எதிர்கால பாதுகாப்பாக, வாழ்வுக்காக, எங்கள் வளத்தை பாதுகாக்க, நிலத்தை பாதுகாக்க, என் மலையை, காட்டை, நீரை பாதுகாக்க, என் மொழியை மீட்க நான் களத்திலே போராடும் போது சிறை என்றால் ஒரு திருடனை, ஒரு அயோக்கியனை, ஒரு கொள்ளைக்காரனை சிறை சிதைக்கும். ஆனால் புரட்சியாளனை, போராட்டிய போராட்டக்காரனை எப்போதும் சிறை செதுக்கும். அப்படி செதுக்கப்பட்டு வெளியில வந்த ஒரு போராட்டக்காரன் தான் நான். சிறைய போட்டவன விஷயமா சினிமா எடுத்துட்டு இருந்த சின்ன பயந்துருவான். எங்க அண்ணன் திருச்சி சிவாதம் சொல்லுவாரு, நீ என்ன டெம்பர்மெண்டோட போனியோ அதே டெம்பர்மெண்டோட வந்தாயிடா, திருப்பி என்ன டெம்பர்மெண்டோட போனியோ அதே டெம்பர்மெண்டோட போனாயிடா, திருப்பி என்னதுல வந்தியோ அதே வந்தாயிடா. போட்டவர் பயந்துட்டாரா? ஏட்டா கற்பழி படப்புல உள்ளவரே கை கட்டியா? நான் எதுக்குடா பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், முடிச்சவத்து மொழ மாதிரி தனம் செய்யறவன், அடுத்தவன் சொத்தை திருடி களவாடுறவன், ஊழல் செய்யறவன், ஊரான் சொத்தை ஆக்கிரமிக்கிறவன், இந்த பையனே பயப்படாம வச்சிருக்கா. நான் நல்ல நான் எதுக்கு பயப்படணும்? தம்பி, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? நீ கேட்டுக்கிட்டே இரு தம்பி. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். அந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதற்காகவாவது மலர வேண்டும் நாம் தமிழராட்சி. சும்மா வந்து மொழி நான் ஏதோ மொழி மொழின்னு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா உனக்கு அதிகாரம் வந்தோடனே நீ சமஸ்கிருதம் படிங்கிறீல்ல, உனக்கு அதிகாரம் வந்தோடனே எல்லாரும் ஹிந்தி படிங்கிறீல்ல. ஹிந்தி நான் படிக்கிறேன் எதுக்கு? வட இந்தியால வந்து சோன் பப்படி சொட்டு வைக்கவா? அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வந்து சோன் பப்படி சொட்டு ஊத்தி மேசத்தை வச்சுக்கிட்டு பூரா பேர் இங்க வந்து காடி கடாக பான்பராக வச்சுக்கிட்டு இருக்குல்ல? 1.5 கோடி பேர் என் ஊர் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல ஏறிட்டே இருக்கு. எவ்வளியே வந்தார்களோ அவ்வளியே திரும்பி சென்றார்கள். வரலாறு எழுதப்படும். எப்படி? நாம் தமிழர் ஆட்சி மலரும் போது ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். நான் ஒரு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். நான் வந்து உட்கார்ந்துட்டேன், என் மீனவனை நீ தொட்டலா பார்ப்போம். பயப்படுறவனுக்கு தான் தம்பி இதெல்லாம். ஆளுநர் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டாரு, ரொம்ப சேட்டை பண்றாரு. ஒரு 2-3 வருஷம் ஒரு வந்துடுறேன். முடிஞ்சா இதே ஆளுநரை போடு.
எல்லா பாதுகாப்பு வீரர்களும் வீட்டுக்கு வந்துரு. பூட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு போடுறா, பூட்டி சாவி என்று எடுத்துக்கூட. மின் தொடர்பு துண்டிடா, தண்ணீர் தொடர்பு துண்டிடா, போடுறா இருட்டுல. அங்க போடுறாரு டெல்லிக்கு என்ன பிரச்சனை? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட மக்களின் ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஓசிச்சு வருதுங்கிற இந்த பயல்களோட அதிகாரம். என் நிலத்தின் வாழ்கிற என் மக்களின் நலன் கருதி, எதிர்கால நல்வாழ்வு கருதி நாங்கள் போடுகிற சட்டங்கள் திட்டங்களுக்கு கையெழுத்து போடலைன்னா அந்த புடிங்க எங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்? மண்ணின் மக்கள் குடியிருக்க வீடு இல்லாம தெருவில் கிடக்கிற இவனுக்கு 150 ஏக்கர்ல பேலஸ், ராஜ்பவன். ஆட்டம் காட்ட ஆள் இல்ல. கரப்ஷன், கமிஷன் எல்லாம். திருட்டு போய் திருடனை கலாரிய பத்திர பயப்படுவான்ல. ஐயோ ஐயோ, அவன் பெரிய திருட்டு போய கேட்கிறான. சிம்ஹன், உங்க இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு? உனக்கு நாலேஜ் இருக்கா? இங்கிலீஷ் நாட் நாலேஜ், இட்ஸ் அ லாங்குவேஜ். அது ஒரு மொழி, அறிவல்ல. அதை தெரியாம என்ற கேள்வி கூடாது. புரியுதா? ஆங்கிலம் வந்து ஒரு மொழி, அவ்வளவுதான். அவசியப்படும் போது கற்றுக்கொள்ளலாம். இந்திய ராணுவத்தில் பணி செய்தார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறார் என் தம்பி பூமி. அவரோடு சில பாதுகாப்பு படை வீரர்கள், முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அழகாக இந்தி பேசுவார்கள். இந்திக்காரர்கள் அளவுக்கு பேசுவார்கள். தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக்கொண்டு ராணுவத்துக்கு போனார்களா? அங்க போய் கற்றுக்கொண்டார்களா? சேர்ந்துட்டான், கத்துட்டான். தேவைப்படுது கற்றுக்கொள்ளலாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அதிகபட்சம் 2 மாதங்கள், அதிகம் ரொம்ப அதிகமா போனால் 6 மாதங்கள். 6 மாதத்தில் 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச சோழர்கள் வாங்க எங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு. 6 மாசத்துல ஆங்கிலத்தை அழகா பேச அன்னை தமிழை தாய்மொழியை பேச முடியாதா? பேச முடியாது, பேசக்கூடாத. ஒரு கேள்வி நீ உனக்குள்ளே கேட்டு பாரு. என் தாய்மொழியை நாம் பேசாம வேற எவனா பேசுவான்? நாம் பேசல, பேரவே பேசுவேன். பேசணும், பெருமிதம் திமிரோடு பேசணும். என் தாய்மொழியை பேசணும். உலகத்தின் முதன் மொழியின் மகன் நான். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மகன் நான். என் தாய்மொழி அழிய விட மாட்டேன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. இது நம்முடைய புரட்சி பாவலன் நமக்கு முன்வைத்த முழக்கம். இப்படி இருக்கு பாருங்க. கண்ணு முன்னாடி உன் மொழி அழிஞ்சு சிதைஞ்சிருச்சு. நீ ஒரு தங்கிலீஷ் பேசுகிற ஒரு இனமாயிட்ட. இப்ப நீங்க தமிழர்கள் அல்ல, தமிங்கிலர்கள். இது தமிழ்நாடு அல்ல, தமிங்கில நாடு. இப்ப இந்த கடத்தருவுல எல்லாம் பாரு. இந்த பாரு, GRN டயபெட்டிக் சென்டர், ராஜேஸ்வரி மருந்து கடை, மெடிக்கல்ஸ், அதுல மெடிக்கல்ஸ் போட்டு கீழே மருந்து கடை. இங்க கணேஷ், ஸ்ரீ கணேஷ் பைனான்ஸ் நகை அடகு கடை. நகை அடகு கடை ஏதோ தமிழ் எழுதிட்டாரு. இந்த பினான்ஸ் நிதியகம், வங்கி, வைப்பகம், தமிழ் இருக்கு. நம்ம தாத்தா மனவை முஸ்தபா அவர்கள் பல லட்சக்கணக்கான கலைச்சொற்கள், உயிர் சொற்களை வகுத்து மருத்துவம், அறிவியல், பொறியியல் எல்லாத்துக்கும் வச்சுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் கவனிச்சுக்கிறோம். இன்னும் இருக்கு. என் தம்பி செம்மல், அவனும் மருத்துவராக தான் இருக்கான். அவன்கிட்ட இருந்தா நம்மகிட்ட வந்துருவோம். இந்த திமுக அரசு படக்குன்னு வாங்கி அரசுடமே வாங்கி வச்சுக்கிடுச்சு, பயன்படுத்திடுவானு. நீ அரசுகிட்ட தானே இருக்கு. அந்த அரசு ஒரு நாள் என்கிட்ட வரும்ல. எல்லாத்துக்கும் சொற்கள் வச்சிருக்கிறாரு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். ஏன் இது தமிழ்நாடு. என் நிலத்திற்கு நுழையும் போது என் தாய்மொழி. எம்ஜிஆர் ஒரு சட்டம் போட்டிருக்கார். விளம்பர பலகையிலே வணிக நிறுவனங்களையும் 3/2 பங்கு தமிழில், ஒரு மொழி, ஒரு விழுக்காடு பொது மொழியில் ஆங்கிலத்தில் தொடர்புகள் எழுதிச்சுக்கலாம். நீ அரேபிய நாடுகளுக்கு போ, ஐரோப்பிய நாடுகளுக்கு போ, தவிர்க்க இயலாத பொதுத்தலங்கள், மருத்துவமனை, பயணகம், வானூர்தி நிலையம், இது போன்ற இடங்களில் சிறிதாக ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருப்பார்கள். பயணம் போனவர்களுக்கு தெரியும். இல்லைன்னா அண்ணன் போக முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, நீ போய் பாரு. அண்ணன் சொன்னேங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வா.
அவன் தாய்மொழியில் இருக்கும். இது தவிர்க்கவே முடியாது. இந்த இடத்துல பொது இடம், அப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் எழுதியிருப்பான், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதியிருப்பான். ஆனா நீ பெருசா எழுதிட்டு போனா போதுன்னு அரசு சிற்றுந்து ஓட்டுது, சுமால் பஸ் 2 பக்கம் இவ்வளவு பெருசுக்கு, பின்னாடி சிற்றுந்து. ஏதோ வெள்ளக்காரன் போனா போது கொஞ்சம் பேர் தமிழை வாழ்றான், அதனால எழுதி வைப்போம்ட்டு. இது அப்படியே திருப்பி இங்க மாறணும். சிற்றுந்து பெருசா, சுமால் பஸ் சின்னதா. எப்படி மாறும்? இது ஆட்சிக்கு வந்தா, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா மாறிடும். எப்படி சீமான் தமிழ் தெருவில் தமிழ் கொண்டு வருவ? சட்டம், எம்ஜிஆர் போட்ட சட்டத்தை மறுபடி புதுப்பிப்பேன். புதுப்பிச்சு கருணாநிதி மாதிரி ஏமாத்த மாட்டேன், ஜெயலலிதா மாதிரி கைவிட்டு போக மாட்டேன், செயல்படுத்துவேன். ஏன்? நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன். அந்த சீட்டிங் பாஸ்டர் மாதிரி கிடையாது. வாடாங்க வாடா, அதுக்கு ஒரு தமிழ் மீட்சி படை ஒன்று வச்சிருப்பேன். சொல்லி சொல்லி பார்ப்பான், தமிழ் மீட்சி படை கேட்கல, கடையை உடை, தட்சால். அங்க எழுது, தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? எழுது, மாத்தி எழுது விளம்பர பலகையில். இல்ல ரொம்ப பேசுறான், அதேதான். மின்சாரத்தை துண்டி, தண்ணீர் போறதை நிறுத்து, கடையை போட்டு முத்திரை வச்சுட்டு வந்துடு. எழுதுனா வந்து கும்பிட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டு கொடுத்தான்னா திறந்து விடு. இந்த ஆட்டத்தில் வேற எங்கேயா வச்சுக்கணும். அப்ப தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ், ஸ்ட்ரீட் தெரு, அவென்யூ நிலச்சாலை, எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு,